வீடியோவில் டூ ஃபார்ம் வர்புகளான டூ, டஸ் மற்றும் டிட் இவைகளை ஆங்கிலத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்துகிறோம் மற்றும் இவைகளை பயன்படுத்தி வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் விளக்கியிருக்கிறோம். முதலாவதாக டூ ஃபார்ம் வர்புகளான டூ மற்றும் டஸ் இவை இரண்டையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் வெர்பாக பயன்படுத்தி வாக்கியங்களை அமைக்க முடியும். அதே மாதிரி டிட்டை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மெயின் வெர்பாக பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க முடியும். சார் இது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக டூவை வந்து ஐ, வி, யூ, தே இவைகளோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி டஸ்ஸை வந்து ஹீ, ஷீ, இட் இவைகளோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். சார் இப்போ உதாரணத்துக்கு போகலாம். யூ டூ ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க் செய்கிறாய் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் டூவை வந்து மெயின் வெர்பாக பயன்படுத்தி வாக்கியம் அமைச்சிருக்கும். இங்கே டூ மட்டும்தான் வெர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. டூவை வந்து மெயின் வெர்பாக பயன்படுத்தி வாக்கியம் அமைச்சிருக்கும். சரி, இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், டூவோட நாட்டு சேர்ந்தா அதனுடைய கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ங்கிறது டோன்ட்டுங்கிறது. டூ ப்ளஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்மும் இங்கிலீஷில் ஏதாவது கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது வந்து டோன்ட் அப்படிங்கிறது. அதேமாதிரி டஸ்ஸோட நாட்டு சேர்ந்தா டசின்ட் அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ யூ டூ ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க் செய்கிறாய் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் யூ, இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், டோன்ட். டோன்ட் டூ, யூ டோன்ட் டூ ஹோம்ஒர்க், யூ டோன்ட் டூ ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம். அதாவது டூவோட நாட்டு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மறுபடி இந்த டூவையே மறுபடியும் பயன்படுத்தணும். ஓகேங்களா? யூ டோன்ட் டூ ஹோம்ஒர்க், நீ ஹோம்ஒர்க்கு செய்யாதே அப்படிங்கிறது. சரி, இப்போ ஹீ டஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால ஹீ, ஷீ, இட்டுக்கு டஸ்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இங்கே வந்து நான் டஸ்ஸை பயன்படுத்தியிருக்கிறேன். ஹீ டஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அவர் ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டஸ் ப்ளஸ் நாட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து டசின்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். டசின்ட்டுங்கிறது. சரி, அதை தான் இங்கே பயன்படுத்தணும். ஹீ டசின்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வர்பு ஒன்று, டூவோட வர்பு ஒன்று டூ தான். ஓகேங்களா? அது டஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் ஃபார்முக்கு அப்புறம் நம்ம வர்பு ஒன்று தான் பயன்படுத்தணும். ஹீ டசின்ட் டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அவர் ரெகுலராக, அதாவது தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் செய்யவில்லை அப்படின்னு இங்கே சொல்கிறோம். சரி, இந்த இரண்டு வாக்கியங்களும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ஃபார்ம் வர்புகளான டூவையும் டஸ்ஸையும் பயன்படுத்தி பாசிட்டிவ் வாக்கியம் மற்றும் நெகட்டிவ் வாக்கியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ டிட் இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்துறதை பார்க்கலாம். டிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி ஒரு சில வர்புகள் ஒரு சில ப்ரொனவுன்களோட பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. டிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நவனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் அதனோட பயன்படுத்தணும் பாஸ்ட் டென்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், யூக்கு இங்கே டிட்டை பயன்படுத்துகிறாங்க. யூ டிட் தி ப்ராஜெக்ட், நீ அந்த ப்ராஜெக்டை செஞ்சாய் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டிட்டு ப்ளஸ் நாட்டோட நெகட்டிவ் ஃபார்மு டிடின்ட் அப்படிங்கிறது. டிடின்ட் அப்படிங்கிறது டிட்டு ப்ளஸ் நாட்டு டிடின்ட். சரி, ஸோ இங்கே எப்படி நம்ம டோன்ட்டு டசின்ட்டோட டூவை பயன்படுத்துகிறோமோ அதேமாரி இங்கே நம்ம நெகட்டிவ் ஃபார்மில் டூவை தான் பயன்படுத்தணும். யூ டிடின்ட் டூ தி ப்ராஜெக்ட், யூ டிடின்ட் டூ தி ப்ராஜெக்ட். அந்த நெகட்டிவ் ஃபார்மான டிட்டு நெகட்டிவ் ஃபார்மோட மறுபடியும் டூவை தான் பயன்படுத்தணும். நீ அந்த ப்ராஜெக்டை செய்யவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், ஷீ. இங்கே யூக்கும் டிட்டு தான் பயன்படுத்துகிறோம், ஷீக்கும் டிட்டு தான் பயன்படுத்துகிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் டிட்டை வந்து எந்த நவுனாக இருந்தாலும் சரி ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி டிட்டை தான் பயன்படுத்தணும். ஷீ டிட் எக்ஸசைஸ் எஸ்டர்டே, அவள் நேற்று உடற்பயிற்சி செய்தாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஷீ டிடின்ட் டூ எக்ஸசைஸ் எஸ்டர்டே, அவள் நேற்று உடற்பயிற்சி செய்யவில்லை அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த வகையில் டூ ஃபார்ம் வர்புகளான டூவையும் டஸ்ஸையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் வர்புகளாக பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க முடியும். அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமைக்க முடியும். அதேமாதிரி டிட்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மெயின் வெர்பாக பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க முடியும். சரி, அதற்கு அடுத்ததாக
இந்த டூ ஃபார்ம் வர்புகளை பயன்படுத்தி எப்படி கேள்வி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி விளக்க போகிறேன். இங்கே பாருங்கள், யூ டூ ஹோம்ஒர்க். இப்போ இந்த வாக்கியத்தில் நம்ம வந்து டூ ஃபார்ம் வர்பை மெயின் வர்பாக பயன்படுத்திருக்கிறோம் இல்லையா? இப்போ கேள்வி வாக்கியம் எப்படி அமைக்கணும்னா, இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். கொஷின்ஸுக்கு டூ வந்துருச்சுனாக்கா டூவோட மறுபடியும் நம்ம டூவை பயன்படுத்தணும். டூ ப்ளஸ் டூ. டஸ் வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் டூ. அதுக்கு அடுத்ததாக டிட் வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் டூ. அதாவது எப்படி நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மறுபடியும் டூவையே பயன்படுத்தணுமோ, டோன்ட் டூ, யூ டோன்ட் டூ ஹோம்ஒர்க், அந்தமாரி ஹீ டசன்ட் டூ எக்ஸசைஸ் அந்தமாரி பண்ணலாம் இல்லையா? அதேமாரி இங்கேயும் மறுபடியும் டூவை தான் பயன்படுத்தப்படும். இவைகளோட ஏற்கனவே அதில் வந்திருக்கக்கூடிய வர்புகளோட மறுபடியும் டூவை இரண்டாவது வர்பாக பயன்படுத்தப்படும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே டூவை சேர்க்குறோம். இங்கே டூ வந்திருக்கனால டூ ப்ளஸ் டூவை பயன்படுத்த போகிறோம். முதல்ல டூவை இங்கே சேர்க்குறோம். டூ யூ டூ ஹோம்ஒர்க், அதான் இங்கே எழுதிருக்கேன். டூ யூ டூ ஹோம்ஒர்க். இந்த வகை வாக்கியத்தை வந்து எஸ் ஆர் நோ கொஷின் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். எஸ் ஆர் நோ கொஷின்னா இதுக்கு உண்டான பதில் வந்து எஸ் அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். டூ யூ டூ ஹோம்ஒர்க்னா நீ ஹோம்ஒர்க் செய்கிறியா அப்படின்னு கேட்டாக்கா, செஞ்சாக்கா எஸ் ஐ டூ ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நோ ஐ டோன்ட் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த வகை வாக்கியங்கள் வந்து எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. சரி, அதற்கு அடுத்ததாக WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. இந்த வகையான கொஷின்ஸ்களுக்கு WH வார்த்தைகளான ஹூ, வென், வேர், விச், ஒய், ஹூஸ், ஹூம், வாட், ஹவு, ஹவு லாங், ஹவு மெனி, ஹவு ஓல்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஸோ அதாவது டபிள்யூவில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளான ஹூ, வென், வேர், விச் இந்தமாரி வார்த்தைகளில் ஏதாச்சும் ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஹெச்சில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளான ஹவு, ஹவு லாங், ஹவு மெனி, ஹவு ஓல்டு இந்தமாரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஏதாவது ஒரு வார்த்தையோட ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியங்களை WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். சார் அது எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த WH கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி தான் பயன்படுத்த போகிறீங்க. இங்கே பாருங்கள், டூ யூ டூ ஹோம்ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி WH வார்த்தையை பயன்படுத்துவோம். when do you do homework, நீ எப்போ ஹோம்ஒர்க் செய்கிறாய் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதனுடைய அர்த்தம் நீ ஹோம்ஒர்க் செய்கிறாயா, இங்கே நீ எப்போ ஹோம்ஒர்க் செய்கிறாய் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கும் பயன்படுத்துகிறோம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு WH வார்த்தையை ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோம். அதற்கு அடுத்ததாக முதல் வர்பை பயன்படுத்துகிறோம், டூவை பயன்படுத்துகிறோம். அதற்கு அடுத்ததாக சப்ஜெக்ட்டு, அதற்கு அடுத்ததாக இரண்டாவது வர்பை பயன்படுத்துகிறோம். சரி, அதற்கு அடுத்த உதாரணம், ஹீ டஸ் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இந்த வாக்கியத்துக்கு கேள்வி வாக்கியம் வந்து இங்கே பாருங்கள், டஸ் ப்ளஸ் டூன்னு சொல்லியிருக்கோம். அதாவது எது வந்தாலும் சரி, டிஃபார்ம் வர்பு வந்தாலும் சரி, மறுபடியும் டூவை சேர்க்கணும் அப்படிங்குள்ள இங்கே பாருங்கள், இங்கே டஸ்ஸை சேர்த்துருங்க. இங்கே டஸ்ஸை சேர்த்துட்டிங்கன்னா டஸ் ஹீ, மறுபடியும் இந்த டஸ் பிளேஸில் டூ வந்துடும். டஸ் ஹீ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அவர் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறாரா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அவர் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறாரா, உடற்பயிற்சி செய்கிறாராங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ WH வார்த்தையான ஹவ்வை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டஸ்ஸுக்கு முன்னாடி ஹவ்வை சேர்த்துட்டேன், அவ்வளோதான். ஹவு டஸ் ஹீ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அவர் எப்படி ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். சரி, இந்த இரண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியங்கள். இவைகள்லாம் எஸ்ஆர்னோ கொஷின் WH கொஷின்ஸும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஷீ டிட் தி ப்ராஜெக்ட், அவள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சாள் அப்படிங்கிறது. இங்கே டிட்டோட என்ன பயன்படுத்துகிறோம், மறுபடியும் இங்கேயும் டூ தான் பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஷீக்கு முன்னாடி டிட்டை யூஸ் பண்ணுறோம். ஷீக்கு முன்னாடி டிட்டை யூஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். டிட் ஷீ, டிட் ஷீ, இந்த டிட் வந்து டூவாக மாறிடும். ஏற்கனவே இங்கே டிட்டை பயன்படுத்திட்டோம், டிட் ஷீ. ஓகே, இல்லைனா நீங்கள் இப்படி கூட என்ன வச்சுக்கலாம், டிட் ஷீ. ஓகேங்களா, இந்த டிட் இங்கே வந்தது, இந்த ஷீ இங்கே போகுது. ஓகேங்களா, இங்கே கூட அப்படி தான், டஷ் இங்கே வந்துடுது, ஹீ இங்கே போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து முதலாவது வர்பாக பயன்படுத்திடுவோம். ஓகேங்களா, இங்கே கூட நீங்கள் அப்படியே நீங்கள் நினைப்பு வச்சுக்கலாம். அந்த டூ இங்கே வந்துடுது, இந்த யூ இங்கே வந்துடுது. ஓகேங்களா, அதற்கு அடுத்ததாக ஷீ டிட் தி ப்ராஜெக்ட். டிட் ஷீ டூ தி ப்ராஜெக்ட்? அதுக்கு அப்புறம் WH கொஷின், why did she do the project? Why did she do the project? She did the project, அவள் ப்ராஜெக்ட் செஞ்சா. Did she do the project? அவள் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலா?
why did she do the project, அவள் எதுக்கு இந்த ப்ராஜெக்டை செஞ்சாள். அதற்கு அடுத்ததாக இந்த டூ ஃபார்ம் வர்புகள் வந்து ஹேவ் ஃபார்ம் வர்புகளான ஹேஸ், ஹேவ் மற்றும் ஹேட் இவைகளை மெயின் வர்புகளாக பயன்படுத்தி அமைக்கக்கூடிய வாக்கியங்களுடைய நெகட்டிவ் வாக்கியங்கள், அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்கள்லேயும் மற்றும் கேள்வி வாக்கியங்கள்லேயும் பயன்படுத்துகிறோம். சார் அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக ஐ ஹாவ் 2 children, எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். ஸோ ஹேவ் ஃபார்ம் வர்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஸு, ஹேவ், ஹேடு. இவைகளில் ஹேஸை வந்து ஹீ, ஷீ, இட்டோடையும், ஹேவை வந்து ஐ, வி, யூ, தே இவைகளோடையும் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தும். ஹேடை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ் வர்பு. இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம எந்த ப்ரொனவுனாக இருந்தாலும் நோனாக இருந்தாலும் அதனுடைய பயன்படுத்தும். சார் இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் 2 children அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த சைடு பாருங்கள், ஹேஸோட இங்கே இருக்கக்கூடிய ஹேஸோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா டசன்ட் ஹாவ் அப்படிங்கிறது. ஹேஸோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து டசன்ட் ஹாவ் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹேவோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோன்ட் ஹாவ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹேடோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடின்ட் ஹாவ் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட டூ ஃபார்ம் வர்புக்கு நம்ம பண்ண மாதிரி தான். டூ ஃபார்ம் வர்பில் இங்கே லாஸ்ட்டில் ரெண்டாவது வர்புங்கிறது டூ வந்து காமனாக இருக்கும். அதேமாதிரி இங்கே ஹேவ் வந்து காமனாக பயன்படுத்தும். ஜஸ்ட்டு இங்கே தான் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸில் ஹேஸ்ன்னு வரக்குள்ள டசின்ட்டுங்கிறத பயன்படுத்துகிறோம், டசின்ட் ஹேவ்னு. ஹேவ்னு வரக்குள்ள டோன்ட் ஹேவ்னு பயன்படுத்துகிறோம். ஹேட்னு வரக்குள்ள டிடின்ட் ஹேவ்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். இப்போ நெகட்டிவ் வாக்கியம், இதனுடைய ஐ ஹாவ் 2 children நெகட்டிவ் வாக்கியம் ஐ. ஹேவோட நெகட்டிவ் ஃபார்மான டோன்ட் ஹாவ், அதை இங்கே பயன்படுத்துகிறோம். ஐ டோன்ட் ஹாவ் 2 children, எனக்கு 2 குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறது. ஹேவோட நெகட்டிவ் ஃபார்மான டோன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்பான டோன்ட்டை பயன்படுத்திருக்கோம். டூவோட நாட்டு சேர்த்து டோன்ட்டை பயன்படுத்திருக்கிறோம். ஸோ இந்தமாதிரி ஹேவ் ஃபார்ம் வர்போட டூ ஃபார்ம் வர்பை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தது ஷீ ஹேஸ் ஏ சிஸ்டர், அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டசன்ட் ஹாவ். ஹேஸோட நெகட்டிவ் ஃபார்ம் இங்கே சொல்லியிருக்கோம் டசன்ட் ஹாவ்ங்கிறது, அதான் இங்கே பயன்படுத்துகிறோம். டசன்ட் ஹாவ், எங்கேயும் டஸ் ப்ளஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்மான டசன்ட், இதுவும் டூ ஃபார்ம் வர்பு. ஸோ அது இங்கே பயன்படுத்திருக்கிறோம் டசன்ட்டுங்கிறது. ஷீ டசன்ட் ஹாவ் ஏ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த 2 வாக்கியங்களையுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்திருக்கோம், அதாவது ப்ரெசன்ட் சிம்பிளில் பயன்படுத்திருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பாஸ்ட் சிம்பிளில் ஹேடை பயன்படுத்துகிறோம். தே ஹேட் ஏ கார், அவங்களுக்கு ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹேடோட நெகட்டிவ் ஃபார்ம் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம் டிடின்ட் ஹேவ் அப்படிங்கிறது, அதை இங்கே பயன்படுத்துகிறோம். தே டிடின்ட் ஹேவ் எ கார், தே டிடின்ட் ஹேவ் எ கார், அவங்களுக்கு கார் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தமாரி ஹேவ் ஃபார்ம் வர்புகளோட நெகட்டிவ் வாக்கியங்களில் டூ ஃபார்ம் வர்புகளான டோன்ட்டு, டசன்ட்டு, டிடின்ட்டு இவைகள் பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக இந்த டூ ஃபார்ம் வர்ப்ஸ் வந்து ஹேவை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட வாக்கியங்களை கேள்வி வாக்கியங்களாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுது. சரி, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வி வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஹேஸ். ஹேஸுங்கிறது ஈக்குவல் டு டஸ் ப்ளஸ்ஸு ஹேவ். ஹேவ்ங்கிறது ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஹேவ். ஹேடுங்கிறது டிட் ப்ளஸ் ஹேவ். இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. இது எதுக்குன்னா நான் இங்கே சொல்கிறேன். யூ ஹாவ் 2 children, உங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ இதை கேள்வி வாக்கியமாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹேவுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ஹேவ் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஹேவ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் ஒரு பாடம் டூவோட இங்கே ஆரம்பிக்கிறேன். டூ, டூ யூ, டூ யூ, மறுபடியும் வரக்கூடியது ஹேவ். டூ யூ ஹேவ், டூ யூ ஹேவ் 2 children, உங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்பை பயன்படுத்தும். டூ ஃபார்ம் வர்பை ஹேவை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாக்கியத்தில் கேள்வி வாக்கியமாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த டூ ஃபார்ம் வர்பான டூவை பயன்படுத்திக்கலாம். சரி, அதுக்கு அடுத்ததாக WH கொஸ்டினில் ஹவு மெனி சில்ட்ரன், எத்தனை குழந்தைகள், ஹவு மெனி சில்ட்ரன். அதுக்கப்புறம் இதை வச்சு டூ யூ ஹேவ்,
do you have? எத்தனை குழந்தைகள் உனக்கு உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது வந்து WH விஷயம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்பான டூவை பயன்படுத்தியிருக்கோம். சரி, அதற்கு அடுத்ததாக she has a sister, அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள் அப்படிங்கிறது. சரி, இதை கேள்வி வாக்கியமாக மாற்ற போகிறோம். இப்போ ஹேஸ் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஹேஸ் வந்து டஸ் ஹேவுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். டஸ் ஹேவுக்கு ஈக்குவல். அதனால் அந்த டஸ்ஸோட நம்ம ஆரம்பிக்கிறோம். டூ ஃபார்ம் வர்பான டஸ்ஸோட ஆரம்பிக்கிறோம். டஸ் ஷி, அதுக்கப்புறம் டஸ் ப்ளஸ் ஹேவ் இல்லையா, அதனால் டஸ் ஷி ஹேவ். அதாவது இந்த டஸ்ஸுக்கும் ஹேவுக்கும் மத்தியில் சப்ஜெக்டான ஷீயை பயன்படுத்துவோம். இங்கேயும் அப்படி தான், ஓகேங்களா. டஸ் ஷி ஹேவ் எ சிஸ்டர், டஸ் ஷி ஹேவ் எ சிஸ்டர், அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாளா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். டஸ் ஷி ஹேவ் எ சிஸ்டர் அப்படிங்கிறது. சரி, அதுக்கு அடுத்ததாக WH கொஷின். வேர், எங்கே, வேர் டஸ் ஷி ஹேவ் எ சிஸ்டர், அவளுக்கு எங்கே சகோதரி இருக்கிறா அப்படிங்கிறது. சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்பான டஸ்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இந்தமாரி ஹேவை பயன்படுத்தி வரக்கூடிய கேள்வி வாக்கியங்கள்லாம் இந்த டூ ஃபார்ம் வர்புங்கிறது பயன்படுத்தப்படுது. சரி, இப்போ ஹேஸை பார்த்துட்டோம், ஹேவை பார்த்துட்டோம். ஹேடை பார்க்கணும். ஹேடுக்கு தே ஹேட் எ கார், அவர்களுக்கு ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹேடுக்கு என்ன சொல்லியிருக்கோம், டிட் ஹேவ். அதனால் டிட்டோட ஆரம்பிக்கிறோம். டிட் ஹேவுக்கு மத்தியில் என்ன பண்ணுறோம், இந்த சப்ஜெக்டை பயன்படுத்துகிறோம். டிட் தே ஹேவ் எ கார். இங்கே டூ ஃபார்ம் வர்பான டிட்டை பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்தது why did they have a car, ஏன் அவங்களுக்கு கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களுக்கு கார் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். did they have a car, why did they have a car, ஏன் அவங்களுக்கு கார் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த இரண்டு வாக்கியங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபார்ம் வர்பான டிட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாக இந்த டூ ஃபார்ம் வர்பு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு ஒன்றை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கக்குள்ள நெகட்டிவ் சென்டென்சஸ் மற்றும் கொஷின் செயலுக்கு டூ ஃபார்ம் வர்புங்கிறது பயன்படுத்தப்படுது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு ஒன்றை வந்து ஐ வி யூ தே இவைகளோட பயன்படுத்துவோம். ஹீ ஷி இட்டுக்கு வந்து வர்பு ஒன்னோட எஸ்சி இஎஸ் ஐஎஸ் சேர்த்து பயன்படுத்துவோம். சரி, அதே கேள்வி வாக்கியங்கள்னு வரக்குள்ள வர்பு ஒன்னோட டூவை பயன்படுத்துவோம். அதே நெகட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ் மற்றும் கேள்விகள், நெகட்டிவ் கொஷின்ஸ் ரெண்டுத்துக்கும் டோன்ட்டோட வர்பு ஒன்றை பயன்படுத்துவோம். சரி, அதுமாதிரி டஸ் வர்பு ஒன்றை வந்து கேள்விகளுக்கு பயன்படுத்துவோம். அதாவது ஹீ ஷீட் பயன்படுத்தக்குள்ள டஸ் ப்ளஸ் வர்பு ஒன்று வந்து கேள்விகளுக்கும், டஸ் இட் ப்ளஸ் வர்பு ஒன்றுனா நெகட்டிவ் சென்டென்சஸ் இவைகளுக்கு பயன்படுத்துவோம். சார், இப்போ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். தே ஸ்பீக் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர்பு ஒன்றை பயன்படுத்திருக்கோம். வர்பு ஒன்றுக்கு கேள்வி அமைக்கணும்னாக்கா நம்ம டூவை சேர்க்கணும். வர்பு ஒன்னோட டூவை சேர்க்கணும் இல்லையா, அதுதான் இங்கே சேர்த்துருக்கோம். டூ அதுக்கப்புறம் தே வர்பு ஒன்று ஸ்பீக், டூ தே ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா, அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டூவை போட்டால் மொத்தம் கேள்வி வாக்கியம் இங்கே வந்துடுது. ஓகேங்களா, டூ தே ஸ்பீக் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்களா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்தது WH கொஷின். ஹவு டு தே ஸ்பீக் இங்கிலீஷ். இதுக்கு முன்னாடி ஹவை போட்டிங்கனாக்கா இந்த WH வாக்கியம் வந்துடுது. ஹவு டு தே ஸ்பீக் இங்கிலீஷ், அவர்கள் எப்படி ஆங்கிலம் பேசுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஆர்னோ கொஷின்லையும் சரி WH கொஷின்லையும் சரி டூ ஃபார்ம் வர்பான டூவை பயன்படுத்தியிருக்கிறோம். சரி, இப்போ இதனுடைய நெகட்டிவ் ஃபார்மை பார்க்கலாம். தே ஸ்பீக் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் வந்து தே டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறோம். நெகட்டிவ் ஃபார்முக்கு டோன்ட் யூஸ் பண்ணுவோம், வர்பனோட டோன்ட் யூஸ் பண்ணுவோம். தே டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கேயும் டூ ஃபார்ம் வர்பான டோன்ட்டை பயன்படுத்திருக்கோம். அதுக்கடுத்தது கொஷின். இந்த டோன்ட் இங்கே வந்துடும், இந்த தே இங்கே போயிடும். டோன்ட் தே ஸ்பீக் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசவில்லையா. அப்புறம் ஒய் டோன்ட் தே ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டூ ஃபார்ம் வர்பான டோன்ட்டில் பயன்படுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசுகிறார். இதனுடைய கேள்வி வாக்கியம் வந்து டூக்கு வந்து டஸ் வர்போனோட டஸ்ஸாக பயன்படுத்துவோம். இப்போ டஸ் ஹீ வர்போன் ஸ்பீக்கோட டஸ் வரக்குள்ள இங்கே வர்போன்னு வந்துடும். எஸ் சேர்க்க மாட்டோம் மறுபடியும். டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசுகிறாரா. அடுத்ததாக ஹவு டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் எப்படி ஆங்கிலம் பேசுகிறார்.
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி வாக்கியங்களில் டூ ஃபார்ம் வருமான டஸ்ஸை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கடுத்ததாக இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், அதுதான் டசன் ப்ளஸ் வர்பு ஒன். ஓகே, டஸ் ஒரு இது வரக்குள்ள ஹீ ஷீட்டுக்கு வந்து டசன் ப்ளஸ் வர்பு ஒன் வரும். ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்ங்கிறது ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், வர்பு ஒன்று பயன்படுத்தணும். ஸோ ஹீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டசன்ட் இங்கே வந்தாலும் அந்த ஹீ இங்கே பண்ணணும். டசன்ட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசவில்லையா? ஒய் டசன்ட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஏன் ஆங்கிலம் பேசவில்லை? இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா டசன்ட் அப்படிங்கிற டூ ஃபார்ம் வர்ப்ஸை பயன்படுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இத்தனை இடங்களில் நம்ம டூ ஃபார்ம் வர்புகளான டூ, டஸ் மற்றும் டிட்டை பயன்படுத்துவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதற்கடுத்ததாக டூ ஃபார்ம் வர்பான டிட்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேள்வி வாக்கியங்கள் மற்றும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவைகளுக்கு பயன்படுத்துவோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வர்பு டூவாக எந்த நவுனாக இருந்தாலும் சரி, ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி பயன்படுத்துவோம். ஸோ அந்த அதே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஷின்ஸுகளுக்கு வந்து டிட்டு ப்ளஸ் வர்பு ஒன் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம். அதே நெகட்டிவ் கொஷின்ஸ் மற்றும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுகளுக்கு டிடின்ட் ப்ளஸ் வர்பு ஒன்னை பயன்படுத்துவோம். சரி, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ ஸ்போக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசினார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போக்குங்கிறது வர்பு டூ. இதை வந்து இப்போ நம்ம கேள்வி வாக்கியத்துக்கு டிட்டு ப்ளஸ் வர்பு ஒன்றை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு, டிட்டு. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்துடும் டிட் ஹீ, வர்பு ஒன்று ஸ்போக்கோட வர்பு ஒன்று ஸ்பீக். டிட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசினாரா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். டிட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வர்பான டிட்டை பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த கேள்வி வாக்கியத்தில். ஹவு டிட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் எப்படி ஆங்கிலம் பேசினார் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபார்ம் வர்பான டிட்டை பயன்படுத்தியிருக்கோம், எஸ் ஆர் நோ WH கொஷின்ஸில். அதுக்கு அடுத்ததாக நெகட்டிவ் சென்டென்சஸ். ஹீ ஸ்போக் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னாக்கா இங்கே பாருங்கள், டிடின்ட் ப்ளஸ் வர்பு ஒன். ஸோ ஹீ டிடின்ட், ஸ்போக்கோட வர்பு ஒன்றுனா ஸ்பீக். ஓகே, ஹீ டிடின்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசவில்லை அப்படிங்கிறது. சரி, இதோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிடின்ட் இங்கே வந்துடும், இந்த ஹீ இங்கே போடும். டிடின்ட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், டிடின்ட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசவில்லையா? ஒய் டிடின்ட் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் ஏன் ஆங்கிலம் பேசவில்லை அப்படிங்கிறது. சரி, இந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டிட்டை டூ ஃபார்ம் வர்பான டிட்டை பயன்படுத்தியிருக்கோம். அதுமாரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் டிடின்ட்டை பயன்படுத்தியிருக்கிறோம். அதுமாரி நெகட்டிவ் கொஷின்ஸ்கள்லையும் டூ ஃபார்ம் வர்பான டிடின்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். இந்த வகையில் டூ ஃபார்ம் வர்ப்ஸ் வந்து மெயின் வர்பாக பயன்படுத்தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சரி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சரி நம்ம வாக்கியங்களை அமைக்க முடியும் மற்றும் கேள்வி வாக்கியங்களையும் அமைக்க முடியும். அதாவது சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட்ஸும் மற்றும் கொஷின்ஸ் இவைகளை அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹேவ் ஃபார்ம் வர்புகளை பயன்படுத்தக்குள்ள ஹேவ் ஃபார்ம் வர்பு கொண்ட வாக்கியங்களுடைய நெகட்டிவ் சென்டென்சஸ் அவைகளில் நம்ம இந்த டூ ஃபார்ம் வர்ப்ஸை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேவை கொண்ட கேள்வி வாக்கியங்களில் டூ ஃபார்ம் வர்ப்ஸ் பயன்படுத்தப்படுது. அதற்கடுத்ததாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு ஒன்றை பயன்படுத்தக்குள்ள அதனுடைய நெகட்டிவ் சென்டென்சஸ் மற்றும் கேள்வி வாக்கியங்களில் டூ ஃபார்ம் வர்புங்கிறது பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வர்பு டூவை பயன்படுத்தக்குள்ள நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு மற்றும் கேள்வி வாக்கியங்களில் இந்த டூ ஃபார்ம் வர்பான டிட்டு, டிடின்ட்டு இவைகள் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த வகையில் டூ ஃபார்ம் வர்ப்ஸ் இத்தனை இடங்களில் நம்ம ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம்.